கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் 15வது எடிஷன் சல்யூட் டு மதர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். தாய்மை எனப்படுவது யாதெனில் அது ஒரு உச்சக்கட்ட தெய்வத்துவ நிலை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் அந்த தெய்வத்துவ நிலையை அடைய வேண்டும். அது பெண்ணுக்கு மட்டும் உரியது அல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் அல்ல. பெண்ணுக்குரிய பயாலஜிக்கல் ஃபேக்டர் மூலமாக இந்த கிரியேஷன், இந்த உலகம் அதை வெளிப்படுத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தாய், ஒரு தாய்மை, அது தியாகத்தின் உன்னத அடையாளம், உன்னத அனுபவம். இன்று இந்த நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைப்பதற்காக பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி செட்டி, தலைவர் நல்லி சில்க்ஸ் அவர்களையும் உங்களுடைய கரகோஷத்துடன் வரவேற்கிறோம். மற்றும் பத்மஸ்ரீ பேராசிரியர் டாக்டர் காமகோட்டி, டைரக்டர் IIT மெட்ராஸ் அவர்களையும், திரு ராமதாஸ் ராவ், முன்னாள் தலைவர் தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்கம் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். மிஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள், எழுத்தாளர், அவர்களையும் மேடை கழிக்கிறோம். பத்மஸ்ரீ சிவசங்கரி அம்மா அவர்கள், எழுத்தாளர், அவர்களையும் மேடை கழிக்கிறோம். அவர்கள் குத்து விளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். அனைத்துளம் வெல்லும் அன்பு பயில்க, அனைத்துளம் வெல்லும் அன்பு பயில்க, அந்நியர் தமையும் தன்னிகர் காண்க, அந்நியர் தமையும் தன்னிகர் காண்க, போரிலை விடுக போட்டியை விடுக, போரிலை விடுக போட்டியை விடுக, பிறனதை பறிக்கும் பிழை புரிந்தற்க, பிறனதை பறிக்கும் பிழை புரிந்தற்க, அனைத்துளம் வெல்லும் அன்பு பயில்க, அனைத்துளம் வெல்லும் அன்பு பயில்க, அருள்வாய் புவித்தாய் காமதேனுவாய், அருள்வாய் புவித்தாய் காமதேனுவாய், அப்பன் ஈசனோ அகில தயாபரன், அப்பன் ஈசனோ அகில தயாபரன், அப்பன் ஈசனோ அகில தயாபரன், அடக்கம் கொடையருள் பயிலுக மக்காள், அடக்கம் கொடையருள் பயிலுக மக்காள், உலகினரெல்லாம் உயர்நலம் உருக, உலகினரெல்லாம் உயர்நலம் உருக, உலகினரெல்லாம் உயர்நலம் உருக, உலகினர் எல்லாம் உயர்நலம் உருக, உலகினர் எல்லாம் உயர்நலம் உருக, அனைத்துளம் வெல்லும் அன்பு பயில்க, அனைத்துளம் வெல்லும் அன்பு பயில்க. நன்றி. வெல்கம் அட்ரஸ் பை ஸ்ரீ முரளி, சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். எவ்வளவு ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இவ்வளவு அம்மா மக்கள் வந்திருக்காங்க. அம்மா அப்படின்னாலே அன்பு, அன்பு அப்படின்னாலே அன்மா. இவ்வளவு பேரும் நாங்கள் இவ்வளோ தூரம் காரணமாக இருக்கோன்னா இதுக்கு காரணம் அம்மா தான், அம்மா தான் அப்படின்னு என்னை பொறுத்தளவு அம்மா அப்பா ரெண்டு பேருமே
நமக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. நான் நினச்சி பார்த்தேன், அம்மா வந்து எந்த அளவில் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அம்மா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த விழாவுக்கு வருடந்தோறும் எங்கள் கூட இருக்கக்கூடிய சிவசங்கரி அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப அதிசயம் சந்தோஷம் என்னன்னா, முதல் மேடை பத்மஸ்ரீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னொன்று, நல்லி சார் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கக்கூடியவர். அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ராவ் ஐயா அவர்கள் எங்கள் அப்பாவை முழுமையாக உணர்ந்தவர். ஒரு அம்மா அப்பா அவங்க எப்படி எனக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா, அம்மா வந்து அன்பை சொல்லி கொடுத்தாங்க, அப்பா வந்து தொழிலை சொல்லி கொடுத்தாங்க. தொழிலுக்குள்ளேயும் ஒரு அன்பு வேணும். இப்போ இருக்கக்கூடிய தொழில் இப்போ சொல்லலாம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிஇஓ இருக்காங்க, சிஎஃப்ஓ இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் நடத்துதுன்னா இருக்கும், எஸ்ஓபி போடணும், அது போடணும், இது போடணும், ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸை பெருசாக நடத்தணும்னா. ஆனால் இது எதுவுமே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. அவருக்கு எதுவுமே பழக்கமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு. அவர் கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து தொழில் ஆரம்பித்தார். இன்னைக்கு நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் படித்து பேசி இருக்கோன்னா அவர் ஒன்றுமே படிக்கலை. அவர் செஞ்ச தியாகத்தில் தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். அவர் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணதில்லை, அவரே வாழ்ந்து காமிச்சார். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும். அம்மாக்குள்ளேயும் எல்லா அம்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி ஆற்றல், அன்பு. அம்மா கிட்ட அடி வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா ஏதோ அன்பாக தான் இருப்பாங்கன்னு இல்லை, அடிக்கவும் செய்வாங்க. ஆனால் அந்த அடிக்குள்ள அன்பு கலந்துருக்கும். அப்பாவும் அதே மாதிரி வருத்தப்படுத்துவாங்க, அப்பா வந்து கண்டிப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் அன்பு இருக்கும். இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி நமக்கு செஞ்ச விஷயந்தான் இன்னைக்கு இந்த தொழிலில் எனக்கு சுத்தத்தையும், இந்த தொழிலில் ஒரு ஒழுக்கத்தையும், இந்த தொழில் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையும் சொல்லி கொடுத்தவர் எங்கள் அப்பா. அவர் பெருசாக ஃபைனான்ஸ், அவர் தொழில் பண்ணுறப்ப அவரே தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரே தான் பர்ச்சேஸ் மேனேஜர், அவரே தான் ஃபைனான்ஸ் மேனேஜர், அவரே தான் சேல்ஸ் மேனேஜர், எல்லாமே அப்பா தான். ஆனால் அத்தனையும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் ஆளுகளை வச்சுருக்கோம். ஆனால் அவர் ஒருத்தர் எங்களுக்கு அத்தனையும் சொல்லி கொடுத்தார், எப்படி ஒரு தொழில் பண்ணணும். அவர் சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிள் விஷயம், உன்னை நம்பி வராங்க, அவங்க நம்ம குலதெய்வம், நம்மளை நம்பி நம்ம கொடுக்குறாங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு தடவை தீபாவளி அப்போது எப்படிப்பா வியாபாரம் வந்துன்னு கேட்டார். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. மறுபடியும் கேட்டார், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. கண்ணெல்லாம் செவந்துடுச்சு அவருக்கு. என்னப்பா அப்படின்னு. இல்லை, இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னாரு. இல்லைப்பா, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இல்லை, வாடிக்கையாளர், அவங்களுக்கு நீ என்ன பண்ண, அவங்களுக்கு ஏதாவது பண்ணினியா? இல்லைப்பா, நிறைய எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வர சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறியா அப்படின்னார். அப்போ ஆரம்பித்தது தான் இந்த நாள்தோறும் நல்லது செய்வோம். இந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மகத்துவத்தை பற்றி சொல்லித்தரது, அப்புறமேல் சின்ன வளர்கிற குழந்தைகளுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன கதைகள் சொல்லிக் கொடுக்கறது, கல்லூரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பம்னா அம்மாக்கு மரியாதை பண்ணுறது தான் என்னோட முதல் காரியமாக எடுத்தேன். ஸோ அதுதான் இந்த சல்யூட் மதர் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட். இதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. அம்மாங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள பிரம்மம் மாதிரி கலந்துருக்கு. நம்ம பிரம்மத்துக்குள்ளே கலந்துருக்கிற ஒரே சக்தி அம்மா தான். பிரம்மங்கிறது எங்கே வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி. இத்தனை அம்மாக்குள்ளேயும் எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன். இத்தனை அம்மாவும்
ஒரே அம்மாங்கிற ஒரு பெரிய தாய்மைக்குள்ள, அந்த அன்புங்கிற ஒரு தாய்மைக்குள்ளே தான் இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தொழிலில் வளர்கிறதுக்கும் ஒழுங்காக வளர்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் காரணம் எங்கள் அம்மா தான், அப்பா தான். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி என் தொழிலில் எந்த தவறும் எப்பவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த எங்கள் தகப்பனார் சொன்னது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். தவறு செய்ய மாட்டோம். என்ன காரணம், எங்களுடைய இவ்வளோ தூரம் நாங்கள் வாழ்கிறதுக்கு, இவ்வளோ தூரம் பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான், நீங்கள் தான். உங்களுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்குமே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன உடல் இருந்தாலும் நான் வரேன் அவங்க அம்மாவை நான் சொல்லணும்னு வந்திருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பத்மஸ்ரீ சிவசங்கரி அம்மா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்ல அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வல்லபாச்சாரியார் தன்னுடைய மதுராஷ்டகத்தில் சொல்வார், கண்ணனை கண்கள் இனிமை, அவர் பாட்டு இனிமை, அந்த யமுனை இனிமைன்னு கண்ணனோட சம்மந்தப்பட்ட எல்லாமே இனிமைம்பா. அந்த மாதிரி தான் அம்மாவை பற்றி பேசுறது இனிமை, அம்மாவை பற்றி நினைக்கிறது இனிமை, அம்மா செஞ்ச காரியங்களை சொல்கிறது இனிமை. அம்மானா இனிமை தான். எனக்கு முரளி செய்கிற அத்தனை நிகழ்ச்சிகளை விட ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இதுதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த தாய்மையை போற்றுவோம். எத்தனை பேருக்கு இந்த ஐடியா தோணி இருக்கும்? அது ஒரு உத்தமமான மனுஷருக்கு தான் இப்படி ஒரு உத்தமமான எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். அது நிறைய வருஷம் நீங்கள் செய்யணும். 15 வருஷமும் நானும் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.